Hello students, welcome to Shiva Max Study Time. 10th Standard CBSE Max Chapter 2 Polynomials Exercise 2.2 la second question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Find a quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு quadratic polynomials நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு வந்து அவங்க ரெண்டு விஷயம் கொடுத்துட்டாங்க. என்னன்னா ஜீரோஸோட சம்மும் ஜீரோஸோட ப்ராடக்ட்டும். ஜீரோஸ் கொடுக்கல, ஜீரோஸோட சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஜீரோஸோட சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கனால ஜென்ரல் டேர்ம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ சம்மோடது, அடுத்து இருக்க வேல்யூ வந்து ப்ராடக்டோடது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/4 -1 இல்லையா? சொல்யூஷன்ல சம்மோட வேல்யூ ப்ராடக்டோட வேல்யூ எழுதிக்கலாம். சம் 1/4. இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ப்ராடக்ட் வந்து -1. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜென்ரல் டேர்ம் எழுதலாம். குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஜென்ரல் டேர்ம் என்னன்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். இது ரெண்டு வேல்யூமே நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஈக்குவல் டு 0 ரெண்டு வேல்யூமே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், அவ்வளோதான். x² மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸோட வேல்யூ 1/4 இன்டூ எக்ஸ் இருக்கு. இங்கே பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த லைனில் x² மைனஸ் 1 இன்டூ எக்ஸ், x/4 plus into minus -1 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ax² plus bx plus c is equal to 0. அதாவது டினாமினேட்டரில் எதுவுமே இருக்காதாமா, எல்லாமே நியூமரேட்டரில் தான் இருக்கும். டினாமினேட்டரில் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் 4 இருக்குது. இந்த 4ஐ வந்து நான் ரிமூவ் பண்ணும், கேன்சல் பண்ணும். அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை நான் வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் போதுமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்சிஎம் எடுத்தால் போதும். இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டரில் 1, இங்கே டினாமினேட்டரில் 1. 1 and 4ஓட எல்சிஎம் என்னதுன்னா 4 இல்லையா? 1 and 4ஓட எல்சிஎம் 4. நம்ம சால்வே பண்ண வேண்டாம், ஈஸியாக தெரிஞ்சிடும். 1 and 4ஓட எல்சிஎம் 4. 4ஆல் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண போகிறோம். 4x² 4 வெளியே எழுதிட்டு x² மைனஸ் x/4 -1 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 4 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 4 இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். 4x² மைனஸ் 4 இன்ட்டு x/4 மைனஸ் 4 இன்ட்டு 1 4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 4 1s are 4 கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் பாருங்கள். 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சம் ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் √2, 1/3. சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து √2, அடுத்தது வந்து ப்ராடக்ட் வந்து 1/3. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் எழுதிடலாம். குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு x² மைனஸ் sum of the zeros into x plus product of the zeros equal to 0. கிளியரா? இப்போ x² அப்படியே இருக்கட்டும். மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸில் என்ன எழுதணும்? √2 எக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் எவ்வளோ? 1/3 ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரல் டேர்ம் படி கொண்டு வரணும்னா டிவிஷனில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ 3 இங்கே டினாமினேட்டில் எதுவுமே இல்லைன்னா 1 1. அப்போ எல்சிஎம் என்ன? 3. எல்சிஎம் என்னது? 3. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் லைனை 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 3 இன்ட்டு x² மைனஸ் √2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு 0. இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? 3 இன்ட்டு x² 3x² மைனஸ் 3 இன்ட்டு √2 into x plus 3 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, டிவிஷன்ல இருக்கு. இது எப்படி மாறும்? 3/3 கேன்சல் பண்ணா 1 இல்லையா? ஸோ 1 is equal to 0 அப்படின்னு ஆகும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
Third subdivision பாருங்க 0, root 5. சொல்யூஷன்ல sum என்ன product என்னன்னு எழுதிடலாம். sum வந்து 0, product is equal to root 5. Clear? இப்போ general form of quadratic polynomial எழுதிடலாம். Quadratic polynomial x square minus first வந்து minus தான் வரும், minus sum of the zeros into x plus product of the zeros equal to 0. Clear? இப்போ x square minus sum of the zeros value 0 into x plus product of zeros என்னது root 5 equal to 0. இப்போ இதை solve பண்ணலாம். x square minus 0 into x 0, அப்போ இது எழுத வேண்டாம், plus root 5 மட்டும் எழுதுனா போதும், which is equal to 0. Clear? Understand ஆகுதா? அடுத்த question பார்க்கலாம். Next question, fourth subdivision 1, 1. Solutionல first sum எழுதிக்கலாம். sum is equal to 1, அப்புறம் product is equal to 1. general form எழுதிடலாமா? quadratic polynomial is equal to x square minus sum of the zeros into x plus product of the zeros equal to 0. x square இப்போ எல்லாத்தையும் substitute பண்ணலாம். x square minus sum of the zeros value 1 into x plus product of the zeros value 1 which is equal to 0. quadratic polynomial என்ன கண்டுபிடிச்சிட்டு இங்க denominatorல எதுவுமே இல்லை, ஸோ LCM செக் பண்ணவே வேண்டாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். minus 1/4, 1/4. ரெண்டுமே 1/4 தான் பாருங்க. டினாமினேட்டர்ல 4 தான் வருது, சைன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் sum is equal to minus 1/4 எழுதிடலாம். product is equal to 1/4. sum of the zeros, product of the zeros எழுதிட்டோம் இல்லையா? இப்போ quadratic polynomial general form என்னன்னு எழுதிடலாம். quadratic polynomial x square minus sum of the zeros into x plus product of the zeros equal to 0. so x square எழுதிக்கலாம் minus sum of the zeros value என்ன கொடுத்திருக்காங்க 1/4 minus 1/4 into x plus product of the zeros value 1/4 which is equal to 0. clear? இப்போ இதை solve பண்ணோம்னா x square minus into minus plus 1/4 into x plus 1/4 equal to 0. இப்போ நமக்கு denominatorல எதுவுமே வரக்கூடாது இல்லையா? இப்போ denominatorல ஆனால் 4 இருக்கு, அப்போ LCM வந்து 4 தான் இல்லையா? ஏன்னா இங்கே denominatorல 1 இருக்கும், பேலன்ஸ் நமக்கு 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஈக்குவேஷனை 4ஆல் என்ன பண்ணால் போதும், மல்டிபிள் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ அதை எழுதியிருக்கேன் 4 into x square plus 1/4 into x plus 1/4 equal to 0. இப்போ 4 inside மல்டிபிள் பண்ணுங்க. 4 into x square 4x square plus 4 கேன்சல் ஆகிடும். இல்லைனா ஒரு வாட்டி எழுதணுன்னா எழுதிக்கலாம், 4 inside கொண்டு வந்துடலாம். 4/4 into x plus 4 ones are 4/4 equal to 0. 4 cancel one time, 4 cancel one time. Therefore 4x square plus 1 into x plus 1 equal to 0. Understand ஆகுது? அடுத்த சம் பார்க்கலாம். Next sixth subdivision 4, 1. Solutionல first given எழுதிடலாம். sum is equal to 4, product is equal to 1. quadratic formula எழுதிடலாம். quadratic polynomial general form எப்படி இருக்கும்? x square minus sum of the zeros into x plus product of the zeros equal to 0. next line la x square
மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 ஈக்குவல் டு 0. இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, ஸோ நம்ம டேரெக்டாக இதோட முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத சம் ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.